ஹாய் எல்லாமே இது உங்கள் ஃபிக்ஷன் வேலை நானும் உங்கள் ஆமி ஃபேமிலியில் தான். தென் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம வி அண்ட் ஜமுனாவோட ரிலேஷன்ஷிப் எஃப்எஃபோட ஃபைனல் பார்ட். ஓகேடா, இந்த எஃப்எஃப் எத்தனை பேருக்கு பிடிச்சிருந்தது, எத்தனை பேருக்கு போரிங்காக இருந்துச்சுன்னு தெரியல. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இதில் எல்லா எமோஷன்ஸையும் நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு நம்புகிறேன். லவ், ஃபன், ரொமான்ஸ், ஃபீலிங், எமோஷன்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துருக்கேன்னு நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்தவங்க கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் கேட்டு முடிச்சதுக்கப்புறமா இது எப்படி இருந்துச்சு, இது ஃபீல் குட்டாக இருந்துச்சா இல்லையா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்கள் கமெண்ட்காக கண்டிப்பாக வெயிட் பண்ணுவேன். ஓகேயா? சரி, ஓகே, இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ள போகலாம். இப்போ வயனான உங்களுக்கும் தேயாவுக்கும் மேரேஜ் ஆகுறதுக்கு இன்னும் ஒரு 10 days கேப் தான் இருக்குது. ஸோ இந்த டைமில் தேவங்களோட அம்மா ஹோபியோட ஒய்ஃப்க்கு பேபி ஷவரிங் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கான நிறைய ப்ரிப்பரேஷன் போகுது. ஹோபி இப்போ ஒரு சின்ன மேரேஜ் ஹால் மாதிரி அரேஞ்ச் பண்ணி அங்கே தான் ஃபங்க்ஷன் வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியாச்சு. ஸோ அதுக்கான நிறையா வேலைகள், அப்புறம் டெக்கரேஷன் அது இதுன்னு பயங்கரமாக போய்க்கிட்டு இருக்குது. வீடியோ ஒரு மாதிரி செம்ம ஹாப்பியாக இருக்குது. இப்போது நாளைக்கு ஃபங்க்ஷன் நைட்டு வந்து இப்போது ஜோவோட வீட்டில் ஜோ ஒரு மாதிரி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு சோஃபாவில் உட்காந்துட்டு இருக்கா. ஆப்போசிட்டில் பெட்டில் ஜிமன் உட்காந்துட்டு இருக்கா. இப்போ நீ என்னை கூட்டிகிட்டு போக முடியுமா முடியாதா, அதை மட்டும் சொல்லு. டி புரிஞ்சுக்கோடி, நீயும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, அங்கே க்ரௌடாக இருக்கும், யாராவது இடிச்சிட்டாங்கன்னா என்னடி பண்ணுவ? வேணாண்டி, வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன், அங்கே போய் பாரு. அதெல்லாம் முடியாது. எல்லோரும் மேரேஜ் ஹாலில் இருக்கும்போது நான் மட்டும் வீட்டில் போய் பார்த்து என்ன பண்ணுறது? எனக்கு அதெல்லாம் தெரியாது, நானும் போவேன். என்னை நீ கூட்டிகிட்டு போக முடியுமா முடியாதா? புரிஞ்சுக்கோ ஜோ, வேணாம் ஜோ, ரிஸ்க்கு ஜோ. இப்போ பாரு, அங்கே அங்கே வரவங்கள யாருமே அந்த மாதிரி வரமாட்டாங்களா? ஏன் இப்படி பண்ணுற? அதெல்லாம் யாருக்கிட்டேயும் நான் போய் நிற்க மாட்டேன், நான் உன் கூடவே இருக்கிறேன். தயவு செஞ்சு கூட்டிகிட்டு போ ஜிமன், எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது அதெல்லாம் பார்க்கணுன்னு. உனக்கு பார்க்க தானே செய்யணும். நான் வேணா தயாங்கிட்ட சொல்லி வீடியோ எடுத்து அனுப்ப சொல்கிறேன். என்னை விளையாடுறியா? அப்படியெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை, எனக்கு நேரில் போய் பார்க்கணும். அதெல்லாம் எப்படி பண்ணுறாங்க அதெல்லாம் பார்க்கணுன்னு இருக்குது, என்னை கூட்டிகிட்டு போவேன். நான் என்ன கும்பல்லையா போய் நிற்க போகிறேன்? ஓரமாக நின்றுக்கிறேன், நீ ப்ளீஸ்டா. ஜோ, ஏன் ஜோ இப்படி அடம் பிடிக்கிற? வேணாம் ஜோ, வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். வீட்டுக்கு போயிட்டு அவளை பாரு, எவ்வளோ நேரம் வேணாலும் அவள் கூட இரு. அதெல்லாம் முடியாது, நான் நாளைக்கு போவேன். என்னை நீ கூட்டிகிட்டு போகலன்னா அம்மா வர சொல்லி அம்மா கூட போடுவேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே பெட்டில் போயிட்டு இந்த பக்கமாக திரும்பி படுத்துக்கிறீங்க. இப்போ ஜிமனுக்கு நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அப்படியே தலையில் அடிச்சுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே உங்களை பார்த்த மேனிக்கே உட்காந்துட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே போரண்டே படுத்துட்ருக்கீங்க. இப்போ பேக்லேருந்து ஹக் பண்ணிவிட்டு, டி ப்ளீஸ் டி, வேணாண்டி, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடி. அதெல்லாம் எதுவும் இல்லை, என்னை நீ கூட்டிகிட்டு போ, நான் உன் கூடவே இருக்கேன். உன் கூடவே இருந்துட்டு அங்கே எல்லா ஃபங்க்ஷனும் முடிச்சதுக்கப்புறம் உன் கூடவே வீட்டுக்கு வந்துடுறேன். சரி போகலாம் அப்படின்றா. இப்போ டக்குன்னு நீங்கள் செம்ம ஹாப்பி ஆகிட்டு அப்படியே எழுந்து உட்காருங்க வேகமாக. ஏய் பார்த்துடி பொறுமையா அப்படிங்கிறான். தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஹக் பண்ணி லைட்டாக கிஸ் பண்ணுறீங்க. உன்னெல்லாம் திருத்தவே முடியாதுடி அப்படின்றான். ஸோ நீங்கள் லைட்டாக சிரிச்சுட்டு அவனை அப்படியே ஹக் பண்ணிவிட்டு அவன் ஷோல்டர்லேயே அப்படியே சாஞ்சிக்கிறீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் எல்லாருமே ரொம்ப ஆசையாக ஆர்வமாக அப்படியே கிளம்புறீங்க. ஜோ வீட்டிலேருந்து ஜோ, ஜிமன், அப்புறம் ஜிமனோட மம்மி, அதுக்கப்புறம் உங்கள் வீட்டிலேருந்து நீங்கள், உங்கள் அம்மா, அப்பா, எப்படின்னா ஹோல் ஃபேமிலியுமே அப்படியே ஒன்றா வந்து அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறீங்க. ஸோ ஹோபியோட ஒய்ஃப், அவங்களோட மம்மி சைட் ஃபேமிலி எல்லாருமே வந்திருக்காங்க. ஸோ ஒரு மாதிரி ஹோல் ஃபேமிலியும் சேரும்போது ஒரு பயங்கரமான ஹாப்பினஸ் கிடைக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பயங்கரமாக அந்த ஃபங்க்ஷன் வந்து போய்கிட்டு இருக்குது. ஸோ இந்த பக்கம் ஜிமன் உங்களை ரொம்ப ரொம்ப கேர் பண்ணுறா, உங்கள் பின்னாடியே திரியிறா, நீங்கள் எங்கே போனாலும் வரா. ஒரு மாதிரி உங்களோட ஸ்டொமக் பக்கத்தில் அப்படியே கை வச்சுட்டு அப்படியே சுற்றுறா அவங்க கூட. ஸோ யாராவது அடிச்சிடுவாங்களோ, எதுவும் ஆகிடுமோ அப்படின்னு அவ்வளோ பயம் அவனுக்கு. அவ்வளோ பார்த்து பார்த்து உங்களை கவனிக்கிறான். உங்களுக்கு ஒரு பக்கம் இவன் இவ்வளோ கேர் பண்ணுறது நல்லா தான் இருக்குது, இருந்தாலும் ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்ற அளவுக்கும் இருக்குது. ஸோ எல்லாருமே ஜிமன் ரொம்ப கேர் பண்ணுறான் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு மாதிரி
மாதிரி நல்லாவே போய்க்கிட்டு இருக்கு. இப்ப நீங்க ஸ்டேஜ் போயிட்டு, அங்க செய்ற அந்த ஃபார்மாலிட்டீஸ் எல்லாமே பண்றீங்க. அண்ட் தென் கிஃப்ட் எல்லாம் வாங்கி குடுக்குறீங்க. ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கு. நம்ம வீட்லயும் இதே மாதிரி தானே இன்னும் கொஞ்ச நாள்ல நடக்கும் அப்படின்னெல்லாம் உங்களுக்குள்ள ஆசை. ஸோ ரொம்ப ஒரு மாதிரியா ஹாப்பியா நல்லாவே அந்த ஃபங்ஷன் முடியுது. ஹாப்பியாவே எல்லாருமே வந்து மொத்தமா வீட்டுக்கும் போறீங்க. அதாவது ஹோபியோட வீட்டுக்கு போறீங்க. ஸோ அங்க போயிட்டு எல்லாரும் ஒண்ணா உட்காந்து டின்னர்லாம் சாப்பிட்டுட்டு, தென் கொஞ்ச நேரம் பேசி, ஃபன் பண்ணி ரொம்ப நல்லா போய்க்கிட்டு இருக்கு எல்லாமே. இப்ப சடனா அந்த கேங்ல ஒரு ஆன்டி, "இன்னும் 10 டேஸ்ல நம்ம திரும்பியும் இந்த மாதிரி ரீஜாயின் ஆவோம்ல" அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. அதாவது உங்க மேரேஜ் டாபிக் உள்ள வருது. ஸோ எல்லாருமே அப்படியே உங்கள தான் திரும்பி பார்க்குறாங்க சிரிச்சுக்கிட்டே. இப்ப டக்குனு எல்லாரும் உங்கள பார்க்கவும் உங்களுக்கு ஒரு மாரி ஷை ஆயி, நீங்க அப்படியே சிரிச்சுட்டே குனிஞ்சிடுறீங்க. ஸோ வெட்கமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கலாய்க்கிறாங்க. ஒரு மாதிரி ஃபன் பண்ணிட்டுருக்காங்க உங்கள வச்சு. உங்களுக்கு ரொம்ப ஷை ஆகுது. நீங்க அப்படியே கொஞ்ச நேரம் குனிஞ்சிருந்துட்டு, அப்படியே நிமிர்ந்துட்டு சுத்தி பார்க்குறீங்க. அங்க அந்த பையன காணோம். "எங்கடா போனான் இவன்?" அப்படின்ற மாதிரி ஃபுல்லா தேடுறீங்க. பட் ஹால் ஃபுல்லாவுமே அங்க அவன் இல்ல. இப்போ பொறுமையா அந்த கேங்லேருந்து கலண்டு வெளிய வரீங்க. ஸோ கார்டன் ஏரியால தான் அங்க ஜென்ட்ஸ் எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ நல்லா அப்படியே பார்த்துட்ருக்கீங்க ஒருத்தர் ஒருத்தரா. அங்க நெறையா அங்கிள்ஸ் இருக்காங்க. அண்ட் தென் உங்க அப்பா, டயோங்கோட அப்பா, அப்புறம் ஜிமின், இன்னும் நெறையா ஃப்ரெண்ட்ஸு, பசங்க அந்த மாதிரி நெறையா பேர் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பையன மட்டும் காணோம். "எங்கடா போனான் இவன்?" அப்படின்னு சொல்லிட்டு உங்க கையில தான் மொபைல் இருக்கு. ஸோ கால் பண்றீங்க. ஃபோன் ஃபுல் ரிங் ஆகுது. அட்டெண்ட் பண்ண மாட்றான். என்னாச்சு அவனுக்கு? அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே, அப்படியே பொறுமையா சரி அப்ஸ்டேர் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்டேர்ஸ் கிட்ட போறீங்க. அப்போ ஒரு ஆன்டி மேலேருந்து இறங்கி வருது. ஸோ டபக்குன்னு நீங்க ஸ்டேர்ஸ்க்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறீங்க. இந்த மாதிரி பார்த்தாங்கன்னா, ஸோ பேசிட்டு ஒரு மாதிரி பிளேடு போட்டுட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்க அப்படியே இறங்கி அப்படியே வெளிய போகவே, நீங்க இப்போ சுத்தி சுத்தி பார்த்துட்டு அங்க யாருமே இல்லன்னதும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்படியே அப்ஸ்டேர் ஏறுறீங்க. அப்படியே கட கட கடன்னு போயிட்டு, அவனோட ரூம லைட்டா ஓப்பன் பண்றீங்க. லாக்லாம் பண்ணல. ஸோ ஓப்பன் ஆயிடுது. பொறுமையா அப்படியே ஓப்பன் பண்ணவே, கரெக்ட்டா அந்த பையன் அப்போதான் டீ ஷர்ட் வந்து அப்படியே மேல கழுத்து வழியா போடுவாங்கல்ல. ஸோ அப்படி போட்டு இறக்கி விட்டுட்டுருக்கான். ஆக்சுவலா நீங்க கால் பண்ணும்போது அவன் ஃப்ரெஷ்அப் ஆக போயிருந்திருப்பான். ஸோ உங்க கால வந்து அவன் பார்த்துருக்க மாட்டான். இப்போ தான் அவன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி முடிக்கிறான். நீங்க உள்ள வரீங்க. ஸோ அப்படியே டோர வந்து லாக் பண்ணிட்டு அவன் கிட்ட வரீங்க. அவன் அந்த பக்கமா தான் திரும்பி நின்னுட்டு இருந்திருப்பான். ஸோ அப்படியே பொறுமையா பூனை மாரி நடந்து வந்துட்டுருக்கீங்க. அவன் அவனோட ஹேர வந்து டவல்ல தொடச்சிட்டு இருக்கான். ஸோ டபக்குன்னு வந்து அப்படியே பேக் ஹக் பண்றீங்க. அவன் அப்படியே குனிஞ்சு பார்க்குறான் உங்களோட ஹேண்ட்ஸு. ஸோ அது மாரி சிரிச்சுக்கிட்டே, "ஹேய் திருட்டுக்குட்டு, என்னடி பண்ற? கீழ எல்லாரும் இருக்காங்க. நீ மட்டும் எப்படி இங்க வந்த? போ, யாராவது பார்த்தா அவ்வளோதான்." "ஹ! பாரேன், என் டயலாக நீ எடுத்துக்கிட்டியா இப்போ? என்ன சாருக்கு எப்போவுமே பயம் இருக்காது. இப்போ என்ன பயம்?" "பயம்லாம் இல்லடி. எப்படியும் இன்னும் ஒரு 10 நாள் தான் இருக்கு. யாராவது இப்போ பார்த்தா, என்னப்பா இன்னும் ஒரு 10 நாள் பொறுக்க முடியாதா?" அப்படின்னு கேட்பாங்க. தேவையில்லாத கலாயெல்லாம் வரும். அதுக்கு தான் சொன்னேன். கிளம்பு போ. "அதெல்லாம் யாரும் பார்க்கல. யாருக்கும் தெரியாம தான் வந்தேன்." "அது எப்படி உனக்கு தெரியும்?" "அதெல்லாம் தெரியும்." அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் இன்னும் டைட்டாக ஹக் பண்ணுறீங்க. இப்போ அவன் டபக்குன்னு உங்களை கையை பிடிச்சி முன்னாடி இழுக்கிறான். நீங்கள் அப்படியே அவன் ஃப்ரண்ட்டில் நிற்கிறீங்க. இப்போது உங்களுக்கு ஒரு மாதிரி ஷை ஆகுது. ஓவர் ஷை ஆகும்போது ஒரு ஸ்மைல் வரும் இல்லையா? ஸோ அதை ஹைட் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி அந்த ஸ்மைலை வந்து கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அப்படியே அவனை பார்த்து நிற்கிறீங்க. இப்போ அவனோட வெட் ஹேர் வந்து அப்படியே உதறி விடுறான். ஒரு மாதிரி தண்ணியாக தெளிக்குது. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டு அவனை அப்படியே சீக்ஸில் லைட்டாக அடிக்கிறீங்க. இப்போ அவன் அப்படியே உங்களை டவலில் வந்து அப்படியே உங்கள் பேக் சைடில் போட்டு அவனோட ரொம்ப ஒரு மாதிரி இறுக்கமாக இருக்கிற மாதிரி பிடிச்சிக்கிட்டு அப்படியே கிட்ட வரான். நீங்கள் அப்படியே பேக்கில் பெண்ட் பண்ணுறீங்க. ஸோ ரொம்ப ஒரு மாதிரி கிட்ட வரும்போது உங்களால் பெண்ட் பண்ண முடியல. "ஏன் என்ன பண்ணுற நீ? முதல்ல என்னை விடு. நான் ஃபோன் பண்ணேன், நீ எடுக்கல. அதான் என்ன பண்ணுற, காணுமே, என்னாச்சுன்னு சொல்லி தான் பார்க்கலான்னு வந்தேன். ஆளை பாரு, முதல்ல விடு என்ன" அப்படின்றீங்க. அவன் இன்னும் உங்களை பெண்ட் பண்ணியே பார்த்துட்டு இருக்கான். நீங்களும் பேக்கில் பெண்ட் பண்ணியே நின்றுட்டுருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் வந்து நீங்கள் ஃப்ரண்ட்டில் வந்து மூவ் பண்ணீங்க அப்படின்னா லைட்டாக அவனுக்கு கிஸ் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பேக் சைட்லேயே நின்றுட்டுருக்கீங்க. இப்போ அவனுமே "பரவாயில்ல நீ நில்லு" அப்படின்ற மாதிரி உங்கள் ஃப்ரண்ட்லேயே பெண்ட் பண்ணி நின்றுட்டுருக்கான்.
தியோங் வலிக்குதுடா பேக்கு முதல்ல விட்றா என் முடியல தியோங் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக சிரிப்பும் வருது. அண்ட் தென் முதுகு ஒரு மாதிரி வலிக்குது. திரும்பி ஒரு மாதிரி குனிஞ்சு அதாவது பேக் சைடு பெண்ட் பண்ணி நின்றுட்டுருக்கீங்க. ஸோ ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. அவன் அப்படியே உங்களை ஒரு மாதிரி ஸ்மெல் பண்ணிகிட்டே பார்த்துட்டு நான் விட்டேன் நீ விழுந்துருவேன் விட்டுறவா அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக கையை லூஸ் பண்ணுறான். நீங்கள் அப்படியே பேக்கில் இன்னும் பென் ஆகுறீங்க. டே 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 விட்டு தொலைச்சிடாதடா அப்புறம் குறுக்க உடஞ்சி போயிடும்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட டிஷர்ட் அப்படியே பிடிக்கிறீங்க. ஸோ டக்குன்னு அவங்கள இழுத்து அப்படியே கிஸ் பண்ணுறான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டு அவனோட ஹெட்டை வந்து அப்படியே பிடிச்சிட்டு நீங்களுமே லைட்டாக அப்படியே ஃப்ரண்ட்டில் நிமிர்ந்துட்டு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. இப்போ அந்த கிஸ்ஸை தியோங் பேஷனேட்டாக கொண்டு போயிட்டுருக்கான். ஆனால் நீங்கள் அதை ஓவர் ரொமான்டிக் ஆக்கி ஒரு மாதிரி டீப்பாக டெப்த்தாக கொண்டு போகிறீங்க. ஸோ அவனுக்கே ஒரு மாதிரி தடுமாறுது. அண்ட் தென் அவனுக்கே கொஞ்சம் சேஞ்சஸ் வருது. அவனோட ஹேண்ட்ஸு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுறான். ஆனால் நீங்கள் அதை ரொம்ப ஒரு மாதிரி டீப்பாக எடுத்துகிட்டு போகவே அவன் வந்து கண்ட்ரோல் மிஸ் ஆகிற மாதிரி உங்களை விட்டு விலக பார்க்குறான். பட் நீங்கள் விடுற மாதிரி தெரியல. ரொம்ப ஒரு மாதிரி நீங்களுமே அவனுக்கு கோஆப்ரேட் பண்ணிவிட்டு தென் அவனை ரொம்ப ஓவராக ரொமான்டிக் ஆக்கிட்டு இருக்கீங்க. இப்போ அவனே கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு அப்படியே மூச்சு வாங்கிட்டு உங்களை பார்க்குறான். நீங்களும் மூச்சு வாங்கிட்டே ஒரு மார்க்கமாக பார்க்குறீங்க. அவன் அப்படியே சிரிச்சுட்டு ஏய் நீ எதுக்கு அடி போடுறேன்னு தெரியுது போ நீ முதல்ல கீழே கிளம்பு நீ சரியில்லை அப்படின்றான். இப்போ நீங்கள் டக்குன்னு அவனை பிடிச்ச பெட்டில் புஷ் பண்ணிவிட்டு அப்படியே அவன் மேலே போகிறீங்க. வயன் வேணாம் விளையாட்டுத்தனமாக பண்ணாத அப்புறம் நீ தான் வருத்தப்படுவ பரவாயில்ல அப்படின்ட்டு மறுபடியும் நீங்கள் அவனை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஸோ கீழே எல்லோரும் இருக்காங்க. ஸோ அந்த பயம் கூட கொஞ்சம் இல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு அவன்கிட்ட பயங்கரமாக தாறுமாறாக ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போது அவனாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஒரு கட்டத்துக்கு மேலே உங்கள் கேமை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகலான்னு அவன் அப்படியே கொஞ்சம் மூவ் பண்ணும்போது கரெக்டாக உங்கள் ரூம் டோர் அப்படியே நாக் பண்ணுற சவுண்டு 2 பேருக்குமே செம்ம இன்சல்ட்டு. நீங்கள் 2 பேருமே ஒரு மாதிரி ஆகிட்டு டோரை பார்க்குறீங்க. தியோங் டேய் தியாங் அப்படின்னு சொல்லிட்டு தியாங்கோட அம்மா கூப்பிடுறாங்க. ஷோ அப்படின்ற மாதிரி அவன் பார்க்குறான். இப்போ உங்களுக்கு சிரிப்பும் வருது, அதே சமயம் ஐயோ அப்படின்னும் இருக்குது. சரி இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு டக்குன்னு நீங்கள் பெட்டு கீழே போய் ஒழிஞ்சிக்கிறீங்க. ஸோ தியாங் போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணுறான். அவங்க அம்மா ஏதோ சொல்லிவிட்டு வா இப்போ அர்ஜெண்ட்டாக போகணும் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. நீ போமா நான் வரேன் வாடா என்ன பண்ண போகிற வா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு போடுறாங்க. இப்போ பாவம் புள்ள ரூமையே பார்த்துட்டு போகுது ஒரு மாதிரி. ஸோ அம்மா கையை பிடிச்சி வேக வேகமாக கூட்டிகிட்டு போடுறாங்க. இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் அப்படியே பெட்டு மேலே எழுந்திரிச்சு உட்காந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது உங்களுக்கு. பாவம் ரொம்ப டெம்ட் ஆக்கி விட்டுட்டோம் இப்படி ஆகி போச்சு அப்படின்ற மாதிரி இருக்குது. சரி கொஞ்சம் நேரம் கழித்து நம்மளும் கீழே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க. ஸோ கொஞ்சம் நேரம் கழித்து நீங்களுமே கீழே போக உங்கள் அம்மா வந்து உங்களை கூப்பிட்டுட்டு அப்படியே கிளம்புறாங்க. ஸோ ஒரு மாதிரி நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. இந்த 10 டேஸில் நீங்கள் நிறையா கால் பேசிக்கிறீங்க. அண்ட் தென் அப்பப்போ மீட் பண்ணிக்கிறீங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி ரொமான்ஸ் அதெல்லாம் போயிட்டு தான் இருக்குது. ஃபைனலி உங்கள் மேரேஜ் டேட்டும் வருது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரீமில் பார்த்த மாதிரியே அழகாக அதே மாதிரி செட் பண்ணி அண்ட் தென் அதே மாதிரியே எல்லாமே நடக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு அழகான அந்த மைல்டு சாண்டல் கலரில் அவன் கோட் ஷூட் போட்டுட்டு உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அதே மாதிரி நீங்களும் அழகாக ஒரு லாங் ஃப்ராக் போட்டுட்டு மேரேஜ் ஹாலில் அப்படியே என்டர் ஆகுறீங்க. நீங்கள் ட்ரீமில் பார்த்த மாதிரியே ஒரு பக்கம் உங்கள் அப்பா இன்னொரு பக்கம் ஜோவோட ரொம்ப ஒரு மாதிரி அழகாக நீங்கள் அப்படியே நடந்து போயிட்டு இருக்கீங்க. சரி அவங்க பார்த்து சிரிச்சுட்டு இருக்கான். அவங்க கனவு அப்படி நினைவாகிறது உங்களுக்கு கண்ணில் வந்து அப்படி டியர்ஸ் வர வைக்குது. ஸோ ரொம்ப ஒரு மாதிரி சந்தோஷத்தோட அந்த ஹாப்பி டியர்ஸோடு அவனை பார்த்துக்கிட்டே நடந்து போகிறீங்க. ஸோ ஸ்டேஜ் கிட்டே போகிறோன்னா அவன் கை நீட்டி உங்களை கூப்பிடுறான். அவன் கை மேலே நீங்கள் கை வச்சுட்டு அப்படியே பொறுமையாக அந்த ஸ்டேஜ் மேலே ஏறுறீங்க. அங்கே இருக்கிற அவங்க வந்துட்டு இந்த மாதிரி ரிங்கை வந்து சேஞ்ச் பண்ண சொல்லி கேட்குறாங்க. உங்களுக்கு மேரேஜ் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா அதெல்லாம் கேட்குறாங்க. ஸோ எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிச்சுட்டு நீங்களும் ரிங் அப்படியே அவன் கையை பிடிச்சி அவ்வளோ சந்தோஷமாக போட்டு விடுறீங்க. ஸோ இனிமேல் நீ எனக்கு தான் அப்படின்ற ஒரு ஃபுல் ஹார்ட்டோட ரொம்ப ஒரு மாதிரி சந்தோஷத்தோட அந்த ரிங்கை போட்டு விடுறீங்க. அதுக்கப்புறம் அவனுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப லவ்வபிளாக ஹாப்பியாக அந்த ரிங்கையும் போட்டு விடுறான். ஸோ எல்லோரும் கிஸ் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. ஸோ எல்லாருமே ரொம்ப ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்காங்க. இப்போது ஜோ வந்து ஸ்டேஜுக்கு கொஞ்சம் பக்கத்தில் கீழே நின்றுட்டு இருக்கா. உங்ககிட்ட வந்துட்டு ஒரு மாதிரி கிஸ் பண்ணுங்க எல்லோரும் கத்தவே
அதெல்லாம் ஆல்ரெடி நிறையா பண்ணியிருப்பல்ல, பண்ணு பண்ணு அப்படின்ற மாதிரி ஒரு கலாய்க்கிற மாதிரி உங்ககிட்ட சொல்லிகிட்ருக்கா. ஸோ நீங்கள் சிரிச்சுட்டே அப்படியே அவனை கிஸ் பண்ண போகிறீங்க. ஸோ அவனுமே உங்களோட சீக்ஸ் பிடிச்சிட்டு ரொம்ப ரொம்ப அழகாக க்யூட்டாக பேஷனேட்டாக கிஸ் பண்ணிகிட்ருக்கான். ஸோ எல்லாருமே ஒவ்வொன்று கத்திட்டு கிளாப் பண்ணுறாங்க. ஸோ ஒரு மாதிரி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக அந்த மேரேஜும் முடியுது. எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பி. ஃபைனலி எல்லா ஒரு ஃபார்மாலிட்டிஸையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்கள் வீட்டுக்கும் போகிறீங்க. தென் வீட்டுக்கு போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண வச்சுட்டு, அங்கே இருக்கிற சின்ன சின்ன ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு, டின்னர்லாம் சாப்பிட வச்சுட்டு, எல்லாம் முடிச்சுட்டு அவங்கள தேவங்கோட ரூமுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அங்கே தேவங்க ரொம்ப டயர்டாக அப்படியே பெட்டில் உட்காந்துட்டு இருக்கா. நீங்கள் அப்படியே சிரிச்சுட்டே உள்ளே போகிறீங்க. ஸோ ஃபைனலி ஒரு மாதிரி எல்லாரோட சம்மதத்தோடையும் நம்ம வந்து இந்த மாதிரி ஒன்றா இருக்கிறோம் அப்படின்ற ஒரு ஹாப்பினஸோட அப்படியே போயிட்டு அவன் பெட்டில் உட்காடுறீங்க. ஸோ ரொம்ப ஒரு மாதிரி நல்லா இருக்குது இந்த ஃபீல். லைக் உன்னோட உரிமை ஆயிட்டேன், உனக்கானவள் ஆயிட்டேன் அப்படின்ற ஒரு ஃபுல்ஃபில்ட் ஹார்ட்டோட அவன் பக்கத்தில் உட்காந்து அவனோட ஹேண்டை வந்து பிடிச்சிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ இப்போது உங்களோட அந்த மேரேஜ் ரிங் போட்ட அந்த ஹேண்டை வந்து அவன் பிடிச்சி பார்க்குறான். அவனுக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குது, மனசுக்குள்ளே ஏதோ ஓடிட்டு இருக்கு. ஸோ அந்த ஹேண்டை அப்படியே பிடிச்சி அவங்களுக்கு கிஸ் தரான் அந்த ஹேண்டில். நீங்கள் அப்படியே சிரிச்சுட்டே அவனை பார்த்துட்டு இருக்கீங்க. என்ன சார், என்ன ஆச்சு, ஃபீல் ஆகுறீங்களா என்ன அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ உங்கள் 2 ஹேண்டையும் அப்படியே பிடிச்சிட்டு, உன்னை நிறையா லவ் பண்ணிட்டேன்டி, ஆனால் உன்னை ஹர்ட்டும் அதிகமாக பண்ணிட்டேன்ல, சாரிடி. இதுக்கப்புறம் லைஃப்பில் முடிஞ்ச அளவுக்கு உன்னை ஹர்ட் பண்ணாமல் நிறைய லவ் பண்ணி பத்திரமா பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே அவனை பார்த்துட்டே இருந்துட்டு, வா தியோங் வாய்ஸ்லேருந்து இப்படியெல்லாம் வேர்ட்ஸ் கேட்க முடியுமா என்ன அப்படின்றீங்க. இப்போ அவன் ஃபேக்காக அவங்கள பார்த்து முறைக்கிறான். ஸோ நீங்கள் அப்படியே சிரிச்சுட்டு இப்போ அவனோட ஃபேஸ் அப்படியே கப் பண்ண மாதிரி பிடிச்சிட்டு, என் அழகு புருஷன் என்னை எவ்வளோ லவ் பண்ணுறான்னு எனக்கு தெரியும். அவன் என்னை ஹர்ட் பண்ணாலும் என்னை லவ் பண்ணாலும் எல்லாமே என் மேலே இருக்கிற ஃபீலிங்ஸ் தான். நீ என்னை லவ் பண்ணுறதை விட அதிகமாக ஹர்ட் பண்ணால் கூட நான் உன்னை எப்போவுமே வெறுக்க மாட்டேன். ஏன்னா அது கூட என் புருஷனோட லவ் தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஐ லவ் யூ தயாங்கா அப்படின்றீங்க. ஸோ அவனுக்கு ஒரு மாதிரி டியர்ஸே வந்துடுது. லைக் நீங்கள் எந்த அளவுக்கு அவனை புரிஞ்சு வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஸோ நீங்களுமே பேக் ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ கொஞ்சம் நேரம் கழித்து அப்படியே ஒரு மாதிரி டயர்டாகிட்டு நெளிச்சு விட்டுட்டு, ரொம்ப முடியலடா தூங்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அவனுமே ஒரு மாதிரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஹக் பண்ணிவிட்டு படுத்துக்கிறான். ஸோ 2 பேரும் சேர்ந்து அந்த அன்றைக்கி தூங்கிடுறீங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் மார்னிங் ஒரு 7 மணி போல் இருக்கும். ஏதோ சம்திங் டிஸ்டர்ப் ஆகி நீங்கள் அப்படியே நெளிச்சு விட்டுட்டு தூக்கம் கலையிறீங்க. ஸோ நீங்கள் படுத்துருக்கிற இடம் லைட்டாக ஷேக் ஆகிற ஃபீல். என்னடா இது ஒரு மார்க்கமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கண்ணை கசக்கிட்டே எழுந்து உட்காடுறீங்க. ஸோ கண்ணு திறந்து பார்த்தா அது உங்கள் ரூமே இல்லை. பக்குன்னு ஆகிடுது உங்களுக்கு. சுத்தமுத்து பார்க்குறீங்க, உங்கள் பக்கத்தில் யாரும் இல்லை. தென் அது ஒரு ட்ரெயின் ப்ரைவேட் கம்பார்ட்மெண்ட், டோரெல்லாம் லாக்கில் தான் இருக்குது. ஸோ ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடுது உங்களுக்கு. என்னடா இது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சைடில் இந்த பக்கம் திரும்பி பார்க்குறீங்க. அங்கே வந்து கிளாஸ் விண்டோ இருக்குது. ஸோ அது க்ளோஸில் தான் இருக்குது. நீங்கள் பார்க்குறீங்க அந்த பக்கம் கண்ணு கிட்டின தூரம் வரைக்கும் ஸ்னோவாக இருக்குது. உங்களுக்கு புரியவே இல்லை ஒன்றுமே. என்னடா கனவு கண்டுட்டு இருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு கிள்ளியெல்லாம் பார்க்குறீங்க. ஆனால் கனவெல்லாம் இல்லை. ஸோ பொறுமையாக அந்த பெட்ஷீட் எல்லாத்தையும் எடுத்து விலக்கி போட்டுட்டு பக்கத்துலேயே ஒரு ஜர்க்கின் இருக்குது. ஸோ அதை எடுத்து அப்படியே மாட்டிக்கிறீங்க. அப்படியே அந்த டோரை ஓப்பன் பண்ணி வெளியே மண்டை மட்டும் எட்டி பார்க்குறீங்க. வெளியே யாருமே கிடையாது. ஸோ அது ஒரு சின்ன ஒன் வே மாதிரி தானே இருக்கும். ஸோ சுற்றி யாருமே இல்லை, அந்த வேலை யாருமே இல்லை. நீங்கள் அப்படியே சும்மா நடந்து போகிறீங்க. யார் கூட வந்தோம், இந்த பையன் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே போனால் அங்கே அந்த இது இருக்கும்ல டோரு. ஸோ அது பக்கத்தில் தேவங்க வந்து சும்மா அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு நின்றுட்டுருக்கான். டோரும் க்ளோஸில் தான் இருக்குது. லைக் ஒரு விண்டோ சைஸ்க்கு வந்து ஓப்பனில் இருக்குது. அதை அப்படி பார்த்துட்டு இருக்கான். ரொம்ப ஒரு மாதிரி கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஃபுல்லாக அந்த பனி பிரதேசத்துக்குள்ளே அந்த ட்ரெயின் ட்ராவல் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல். ரொம்ப அழகாக இருக்குது. 2 பக்கமுமே அப்படியே ஃபுல்லாக ஒயிட்டிஷாக இருக்குது. அதுக்கு நடுவில் நீங்கள் வந்து ட்ரெயினில் போயிட்டுருக்கீங்க. ரொம்ப ரொம்ப ஃபீல் குட்டாக இருக்குது. இப்போ அவனை பார்த்துட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே அவன்கிட்ட போகிறீங்க. ஸோ நீங்கள் எழுந்து வந்து அதை பார்த்ததும் உங்களை பார்த்து சிரிக்கிறான். என்னடா பண்ணி வச்சுருக்க, இங்கே எப்படா வந்தோம், ஆமாம் நைட்டு வீட்டில் தானே தூங்கணும், எப்படி இதெல்லாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. அவன் சிரிக்கிறான். சிரிக்காதத்தையும் எப்படி இங்கே வந்தோம்,
"டேய் வீட்ல எல்லாரும் தேட போறாங்கடா! என்னடா பண்ணி வச்சிருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே ஒரு மாரி ஷாக்கு, தென் ஒரு மாரி சர்ப்ரைஸா கேட்டுட்ருக்கீங்க. அவன் அப்படியே சிரிச்சுட்டு உங்கள இழுத்து சைட்ல வந்து செஸ்ட்ல வந்து ஹக் பண்ண மாதிரி உங்கள புடிச்சுக்கிட்டு, அப்படியே அந்த டோர் வழியா வெளிய பார்த்துட்ருக்கான். "தியோங் ஏதாவது பேசுடா! என்னடா பண்ணிட்டுருக்க நீ? எப்படி என்ன இங்க கூட்டிட்டு வந்த ஃபர்ஸ்ட்டு?" அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இதெல்லாம் முன்னாடியே நான் பிளான் பண்ணிட்டேன். நீ பிளான் பண்ணுறதெல்லாம் ஓகே தான். இப்போ வீட்ல என்ன சொல்லுவ? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அம்மாக்கிட்ட நேற்றே சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு முடியாதுன்னு தான் சொன்னாங்க. அப்புறம் கொஞ்சம் பேசினதுக்கப்புறம் ஒத்துக்கிட்டாங்க. ஸோ அவங்க மேனேஜ் பண்ணிப்பாங்க. ஓ! அப்படி? ம். சரி. இது என்ன ஹனிமூன் ட்ரிப்பா? ம். அப்படியும் எடுத்துக்கலாம். தியா சொல்லுடா என்னதான்டா பிளான் பண்ணி வச்சிருக்க? அம் இது இது என்ன இடம் ஃபஸ்ட்டு? இதோ பார். இந்த எங்க போறோம்? என்ன பண்ண போறோம்? இதெல்லாம் எதுவுமே நீ கேட்கக்கூடாது. நானா சொல்ற வரைக்கும். நீயா பார்த்து தெரிஞ்சுக்கோ. ம். தியாங்கா உன்னை வச்சுட்டு அப்படின்றீங்க. அவன் அப்படியே சிரிச்சுட்டு அவங்க இன்னும் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். சரி எத்தனை நாள் வரைக்கும் இந்த ட்ரிப்பு? எப்போ நம்ம வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆவோம்? இன்னும் ஒரு நாள் கூட முடியல. அதுக்குள்ளே ரிட்டர்ன் பற்றி பேசுறியா? அப் இல்லடா தெரிஞ்சுக்கலான்னா. ம். அதுக்கெல்லாம் ஐடியா இல்ல. ஆ! என்னடா சொல்ற? எப்போ எனக்கு போதும்னு தோணுதோ, அப்போ நான் கூட்டிட்டு போறேன். ம். தியோங் நீ ரொம்ப பண்றடா. வீட்ல எல்லாரும் ஏதாவது சொல்ல போறாங்கடா. ஏய் என் பொண்டாட்டி கூப்பிட்டு நான் ஊர் சுத்துறேன். யாரு என்ன கேட்க முடியும்? ம். பரவாயில்ல. யார் என்ன நினச்சாலும் பரவாயில்ல. எனக்கு எப்போ போதும்னு தோணுதோ அது வரைக்கும் நான் வீட்டுக்குலாம் போமாட்டேன். உன்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவனோட சீக்ஸை பிடிச்சி நல்லா கிள்ளுறீங்க. ஸோ அப்படியே சிரிக்கிறான். இப்போ ஒரு மாதிரி அந்த ட்ராவல் ரொம்ப அழகாக போகுது. ஸோ அதுக்கப்புறம் அங்கே இருந்தது அவங்க கூட்டிகிட்டு உங்கள் கம்பார்ட்மெண்ட் போயிடுங்க. லாக் பண்ணிவிட்டு உள்ளே நீங்கள் ஒரு மாதிரி நிறையா பேசிக்கிட்டு கிஸ் பண்ணிக்கிட்டு ஹக் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி ஜாலியாக போயிட்டு இருக்கு. ஸோ கொஞ்சம் நேரம் கழித்து ஆஃப்டர்நூன் ஃபுட்டெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக அந்த ட்ராவல் போகுது. அப்படியே போயிட்டு இருக்கவே அந்த டேயோட ஈவினிங் வந்துட்டு நீங்கள் அந்த ட்ராவலை எண்ட் பண்ணுறீங்க. ஸோ அங்கேருந்து ஒரு காரில் நீங்கள் வேற ஒரு இடத்துக்கு போகிறீங்க. அது போகிற வழியெல்லாம் நீங்கள் ஒரு மாதிரி ரசித்து பார்த்துட்டு வரீங்க. ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது உங்களுக்கு தேவன் கூட இந்த மாதிரி போகிறதெல்லாம். இப்போது அந்த ட்ராவல் கொஞ்சம் தூரம் போயிட்டு ஒரு மாதிரி தனியாக ஒரு வுட்டன் ஹவுஸ் இருக்குது. சுற்றி ஸ்னோவாக இருக்குது. நடுவில் அந்த வுட்டன் ஹவுஸ் பார்க்கவே ஒரு மாதிரி அழகாக இருக்குது. தேவங்களை கைப்பிடிச்சி அங்கே கூட்டிகிட்டு போகிறான். நீங்கள் அப்படியே உள்ளே போகிறீங்க. ஸோ டோர் லாக் பண்ணிவிட்டு உங்கள் கூட அப்படியே பின்னாடியே வரான். அந்த வீடு எப்படின்னா வெளியே வந்து செம்ம ஜில்லுன்னு இருக்குது. பட் உள்ளே வந்து ஒரு மாதிரி வார்மிங்காக இருக்குது. நீங்கள் அப்படியே ஹால் போய் பார்க்குறீங்க. நிறைய கேண்டில் லைட்ஸ் இருக்குது. ரொம்ப ஒரு மாதிரி அழகாக இருக்குது. அந்த கேண்டில் லைட்ஸே ஒரு மாதிரி ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ ரொம்ப ஒரு மாதிரி வார்மாக இருக்குது அந்த சில் கிளைமேட்டுக்கு. ஸோ ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியாக தென் 2 பேரும் சேர்ந்து டின்னர் குக் பண்ணி சாப்பிட்டுட்டு அப்படியே ரூம் போய் பார்க்குறீங்க. அந்த ரூம் ரொம்ப பெருசாலாம் இல்லை. குட்டியாக தான் இருக்குது. ஆனால் க்யூட்டாக அழகாக இருக்குது. அந்த ரூமோட சென்டரில் அதாவது சென்டரில் பெட்டுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடில் ஒரு டேபிள் இருக்குது. அது மேலே லோட்டஸ் ஷேப்பில் ஒரு ஸ்டாச்சு மாதிரி இருக்குது. அது மேலே கேண்டில்ஸ் வச்சுருக்காங்க. அது ஒரு க்யூட்டாக அழகாக இருக்குது பார்க்கவே. நீங்கள் வந்து அதை பார்த்துட்டே அதுக்கிட்ட போயிட்டு நிற்கிறீங்க. அழகாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டே. இப்போ அவங்க அப்படியே பின்னாடி வந்துட்டு உங்களை ஹக் பண்ணுறான். நீங்கள் அப்படியே சிரிச்சுட்டே அவனை மேலே எழும்பி பார்க்குறீங்க. இப்போ அப்படியே குனிஞ்சு அவன் லைட்டாக கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ நீங்கள் அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே அவனை பார்க்க திரும்புகிறீங்க. அவன் ஒரு மாதிரி அந்த டீப்பாக கிஸ் பண்ணிக்கிட்டு உங்களோட ஹுடி அப்படியே ரிமூவ் பண்ணி கீழே போடுறான். நீங்கள் அப்படியே மறுபடியும் அவனோட ஷோல்டரில் ஹேண்ட்ஸ் போட்டுட்டு அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க நல்லா டீப்பாக. ஸோ அந்த கிஸ் அப்படியே போக போகவே அவனோட ஹேண்ட்ஸ் வந்து அப்படியே உங்களோட ஹிப்பை நல்லா க்ரிப் பண்ணுது. ஸோ ஒரு மாதிரி ரொம்ப ரொமான்டிக்காக இருக்குது அந்த சிச்சுவேஷன்ஸ் கூட. ஸோ இப்படியே போகவே உங்கள் லைஃப்பை அந்த ரூமில் ரொம்ப அழகாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ரொம்ப ரொம்ப லவ்வபுளாக அண்ட் ரொம்ப ரொமான்டிக்காக
நல்லாவே போகுது. ஸோ இதே மாதிரி உங்களோட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான ஒவ்வொரு அழகான சீனரீஸோட அண்ட் தென் சிச்சுவேஷன்ஸோட ரொம்ப அழகா இருக்குது. இப்போது ஒரு டே இங்கே இருந்தீங்க அப்படின்னா இன்னொரு நாள் உங்களை ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி லைக் ஃபுல்லாக க்ரீனரியாக தென் ஃபால்ஸ் பக்கத்தில் ஒரு சின்ன ஹவுஸ் மாதிரி ஸோ அங்கே வந்து கூட்டிகிட்டு போய் ஒரு நாள் ஸ்டே பண்ண வைக்கிறான். அதுக்கப்புறம் ட்ரக்கிங் மாதிரி போயிட்டு ஒரு ஹில் ஸ்டேஷன் மாதிரியான ஏரியாவில் ஹண்ட்டு போட்டு அங்கே ஒரு நாள் ஸ்டே பண்ணுறீங்க. ஸோ ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட்டான ஒரு லவ் மூமெண்ட்ஸ் நிறையா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதெல்லாம். ஒரு நாள் பீச்சில் தென் போட்டில் வந்து உள்ளே ட்ராவல் ஆகுறீங்க. ஸோ அதில் வந்து ஒரு நாள் ஸ்டே பண்ணுறீங்க. தென் அண்டர் வாட்டரில் ஒரு நாள் ஃபுல்லாக வந்துட்டு அந்த மாதிரி ஒரு ஹவுஸில் வந்து ஸ்டே பண்ணுறது இப்படின்னு ஒரு விதமாக அவங்கள வந்து கூட்டிகிட்டு போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வைக்கிறான். லைக் இப்படியே ஒரு 1 மந்த் ஓடிடுது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமான ரொமான்ஸோட ஒவ்வொரு விதமான லவ்வோட ஒவ்வொரு வித எக்ஸ்பீரியன்ஸோட ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. 1 மந்த் ஓடுனதே உங்களுக்கு தெரியலை. இப்போ அந்த டேயோட நைட் நீங்கள் ஒரு பெரிய மாஸ்டர் பெட்டில் அப்படியே படுத்துட்டு இருக்கீங்க. உங்களோட செஸ்ட்டில் தியோங் தலை வச்சு அப்படியே ரொம்ப டயர்டாக அண்ட் தென் உங்களை ஹக் பண்ணிவிட்டு படுத்துட்டு இருக்கான் கண்ணை மூடி. நீங்கள் அப்படியே அவனோட ஹேரை வந்து கோம் பண்ணிகிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு மேலே வந்து ஸ்கை தெரிஞ்சிட்ருக்கு. ஆக்சுவலி நீங்கள் இப்போ எந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு பெரிய மவுண்டன் ஏரியா. ஸோ அதில் வந்துட்டு ஒரு ஹாஃப் சர்க்கிள் ஷேப்பில் வந்து ஒரு ஹட்டு. ஸோ அந்த ஹட்டு வந்து எப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்விட்ச் ஆன் பண்ணிங்க அப்படின்னா மேலே வந்துட்டு டிரான்ஸ்பரண்ட் ஆகிடும். ஓப்பன் ஆகாது, டிரான்ஸ்பரண்ட் ஆகிடும். ஸோ ஸ்கை வந்து நீங்கள் பார்க்குற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி அழகான அட்மாஸ்ஃபியர் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் இப்போ படுத்துட்டு இருக்கீங்க. ரொம்ப ஒரு மாதிரி நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே வந்து அவனோட ஹேரை கோம் பண்ணிக்கிட்டே தியோங் டேய் சொல்லுடி, உனக்கு மட்டும் எப்படி தான் இதெல்லாம் தோணுது? அதுவும் 1 மந்த்தாக ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரி எங்கேருந்து இதெல்லாம் பிளான் பண்ணுற? இப்போ அவன் அப்படியே நிமிர்ந்து பார்த்துட்டு உங்கள் செஸ்ட்டில் அவனோட சின் வச்சுட்டு உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? பிடிச்சிருக்கு, ஆனால் கொஞ்சம் ஓவராக போகிற மாதிரி இல்லை. எல்லோரும் லவ் மேரேஜே பண்ணவங்களா இருந்தாலும் இந்த மாதிரி ட்ரிப் பிளான் பண்ணால் 1 வீக் ஆர் 10 டேஸ் தான். நம்ம 1 மந்த்தாக சுற்றிட்டு இருக்கோம். வீட்லேயும் எதுவும் கேட்கல, இருந்தாலும் அப்படின்னு இழுக்கிறீங்க. இப்போ அவன் அப்படியே உங்களை பார்த்துட்டு அதெல்லாம் இல்லை, யார் எப்படி இருந்தால் எனக்கு என்ன, நான் இப்படி தான், எனக்கு எப்போ தோணுதோ அப்போ தான் நம்ம ரிட்டன் போகணும். தியோங்கா போதும்டா, வீட்டுக்கே போயிடலாம்டா, யாராவது ஏதாவது நினைக்க போகிறாங்கடா. எவன் என்ன நினச்சா என்ன, நானே யாரையோ கூட்டிகிட்டா சுற்றுறேன், என் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு தானே சுற்றுறேன். அதுக்குன்னு டேய் 1 மந்த்தே கொஞ்சம் ஓவராக இருக்குடா. இப்போ உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா, போர் அடிக்குதா? அப்படி சொல்லடா லூஸு. வீட்டில் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. அப்படி ஏதாவது சொன்னால் நான் பார்த்துக்கிறேன். உன்கிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல. எனக்கு எங்கே இருந்தாலும் உன் கூட இருந்தால் போதும்டா, நம்ம வீட்டிலே இருக்கலாமே, இது போதுமே. எதுக்கு இப்படி போட்டு நம்ம வேஸ்ட்டாக செலவு பண்ணிவிட்டு வீட்டுக்கே ரிட்டன் ஆகிடலாமே. ஏய் என்னடி, உனக்கு பிடிக்கணுமேனு ஒன்றையும் பார்த்து பார்த்து பண்ணால் வேஸ்ட்டாக செலவு பண்ணிகிட்ருக்கேன்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிட்ட. அப்படி சொல்லலடா, எல்லாம் ஓகே தான், நல்லா தான் போகுது. ஆனாலும் எனக்கும் வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் பார்க்கணுன்னு தோணுது. வீட்டுக்கு போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சுல்ல. இப்போது எப்படின்னு ஜோக்கு ஒரு 4.5 மந்த் ஆகிட்ருக்கோம். அவளை எனக்கு இப்போ பார்க்கணுன்னு தோணுது. அப்புறம் இன்னொரு 1.5 or 2 மந்த்ஸில் ஹோபியோட ஒய்ஃப்க்கு குழந்தை பிறக்கும். அந்த டைமில் நம்ம அவங்க கூட இருக்கணும்ல. எப்படி சுற்றிட்டு இருந்தால் நல்லாவா இருக்குது சொல்லு? அதுக்கு இன்னும் 1.5 மந்த் இருக்குல்ல, அப்போ போய்க்கலாம். டே ஏன்டா இப்படி பண்ணுற, புரிஞ்சுக்கோடா, போகலான்டா. சரி, இன்னொரு 1 வீக் ஆர் 10 டேஸில் கிளம்பலாம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ ஒரு மாதிரி அப்படியே தூங்குறீங்க. தென் இப்போது நீங்கள் உங்கள்
கண்ட்ரிலேருந்து ரொம்ப தூரம் லாங்கா ட்ராவல் ஆயிருப்பீங்க. ஸோ ரிட்டர்ன் ஆகுறதுனாலயுமே கொஞ்சம் பொறுமையா வந்து நீங்க போகாத, நீங்க பார்க்காத நெறைய இடங்களுக்கு கூட்டிட்டு போயிட்டு, தென் வந்து அப்பவுமே ஒரு மாதிரி நல்லா என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஸோ ரிட்டர்ன் ஆகுற இந்த டைம்ஸ் கூட ரொம்ப ஒரு மாரி அழகா இருக்கு. வீட்லேருந்து யாருமே உங்களுக்கு கால் பண்ணி எந்த டிஸ்டர்பன்ஸும் குடுக்கல. ரொம்ப ரொம்ப ஹாப்பியா அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க. இந்த இந்த 1 1/2 மந்த் இந்த டேஸே வந்து உங்களுக்கு உங்க லைஃப்ல ரொம்ப ரொம்ப மறக்க முடியாத ஸ்பெஷல் டேஸா மாறுது. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு அழகான மெமரீஸோட நீங்க கிரியேட் பண்ணி ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. அவ்ளோ லவ்வையும் நீங்க தேவங்க வந்து ஷேர் பண்ணி குடுக்குறீங்க. ஸோ, இப்போ ஒரு வழியா வீட்டுக்கும் தேவங்க கூட்டிட்டு வந்தாச்சு. இப்போ நீங்க ரிட்டர்ன் ஆகி ஏர்போர்ட்லேருந்து வீட்டுக்கும் ரீச் ஆயிடுறீங்க. எல்லாருமே உங்கள பார்த்தோன்னே செம்ம ஹாப்பி. இப்போ நீங்க வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு, தென் வெளிய வந்து தேவங்க கூட உட்காந்துட்ருக்கீங்க. இப்போ நீங்க வீட்டுக்கு வந்துட்டீங்கன்னு தெரிஞ்சதும் ஜோவும், ஜிமினும் உங்கள பார்க்க வராங்க. நீங்க ஜோ வரத பார்க்குறீங்க. லைட்டா அவளுக்கு பெல்லி தெரியுது. ஸோ ஒரு மாதிரி அழகா இருக்கு. நீங்க அப்படியே குடு குடுக்குன்னு ஓடிட்டு அவளோட பெல்லில கை வச்சுட்டு, ஒரு மாதிரி அம் லைக் பேபி கூட பேச ஆரம்பிக்கிறீங்க. ஸோ இப்போதைக்கு பேபி கிட்ட எந்த மூவ்ஸும் இருக்காது. இருந்தாலும் உங்களுக்கு ஒரு மாதிரி எப்போடா பேபி வரும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆசையா இருக்கு. ஸோ இப்படியே பேசிக்கிட்டே தென் எல்லாரும் ஒண்ணா மிங்கிள் ஆகி, ஜாயின் ஆகி ஒரு மாதிரி நல்லா தான் போய்க்கிட்டு இருக்கு. இப்போ கரெக்ட்டா வந்து மம்மி உங்களுக்கு ஃபுட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு சாப்பிட வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஸோ எல்லோரும் மறுபடியும் ஒண்ணா உட்காந்து ஒரு மாதிரி ஹாப்பியா பேசிக்கிட்டே சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஒருத்தர் ஒருத்தர் அவ்வளோ லவ் ஷேர் பண்ணுறீங்க. தென் ஜிமின் வந்து ஜோக்கு ஃபீட் பண்ணி விடுறான். அதுக்கப்புறம் தேவங்க நான் மட்டும் எனக்கு சலைச்சவனா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஃபீட் பண்ணி விடுறான். ஸோ ஒரு மாதிரி போட்டி போட்டு லவ் குடுத்துட்டு இருக்கீங்க. ரொம்ப ஒரு மாதிரி அழகா இருக்கு. உங்க மாம் அண்ட் டாடுக்கு அவங்களோட பொண்ணுங்களோட லைஃப் ரொம்ப ரொம்ப அழகாவும், ரொம்ப ரொம்ப சந்தோஷமாவும் இருக்குன்றத நினைக்கும்போது, ஒரு மாதிரி ஃபுல்ஃபில்டா, ஹாப்பியா இருக்கு. ஸோ அவங்களுமே ஒரு நிம்மதியோட உங்கள பார்க்குறாங்க. இப்போ எல்லாரும் ஒரு மாதிரி மனசு நிறைவா உட்காந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு, அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து கிச்சன்ல வந்து மாத்தி வச்சுட்டு, தென் அப்படியே அதெல்லாம் வாஷ் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கீங்க. இப்ப அங்க எல்லாம் முடிச்சுட்டு ஹாலுக்கு நீங்க, அம்மா, ஜோ 3 பேரும் ரிட்டர்ன் ஆகுறீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு மாரி வித்தியாசமா ஃபீல் ஆகுது. ஸோ ஒரு மாதிரி நெஞ்ச தேய்ச்சு விட்டுட்டே வரீங்க. டக்குன்னு ஒரு மாரி கொமட்டுது. நீங்க வாய பொத்திட்டு அப்படியே வாஷ் பேஷன் ஓடுறீங்க. ஸோ எல்லாருமே ஒரு மாதிரி என்னாச்சு அப்படின்ற மாரி பார்க்குறாங்க. இப்போ நீங்க போய் குவா குவான்னு வாமிட் பண்றீங்க. ஸோ வாமிட் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே அத ஃபுல்லா வாஷ் பண்ணி கிளீன் பண்ணதுக்கப்புறம் தான் அப்படியே ஒரு ஒரு மைண்ட் ஓடுது உங்களுக்கு. டேட் வந்து தள்ளி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு மாதிரி ஹாப்பியா தான் இருக்கு உங்களுக்கு. இருந்தாலும் ஐயோ! வந்த அன்னைக்கே இப்படி ஆயிடுச்சே அப்படின்ற மாதிரி நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ நீங்க இந்த மாதிரி எம்பி எம்பி வாமிட் பண்றத ஜோ நோட் பண்ணிட்டு, அவ ஒரு மாதிரி சிரிக்கிறா. இப்போ உங்க அம்மா வந்து வந்த அன்னைக்கே இந்த மாதிரி உனக்கு ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதட்டத்துல உங்கள வந்து கை தாங்கல்ல பிடிச்சிட்டு போய் சோஃபால உட்கார வைக்கிறாங்க. இப்போ ஜோ கிச்சன்ல ஹாட் வாட்டர் வச்சு உங்களுக்கு எடுத்துட்டு வந்து குடுத்துட்டு, உங்க பக்கத்துல அப்படியே சிரிச்சுக்கிட்டே உட்காந்து, "ஐயோ அம்மா! பதறாத. ஒண்ணும் இல்ல உன் பொண்ணுக்கு. கல்யாணம் முடிஞ்ச மறுநாளே 2 பேரா ஓடிட்டாங்க இங்கேருந்து. இன்னைக்கு தான் ரிட்டர்ன் ஆயிருக்காங்க. அதுவும் 3 பேரா ரிட்டர்ன் ஆயிருக்காங்க. அதான் இந்த மாதிரி. நீ நினைக்கிற மாதிரி அவளுக்கு ஒண்ணும் இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே சிரிக்கிறீங்க. அதாவது ஜோ சிரிக்கிறா. ஸோ உங்க அம்மா அப்படியே யோசிச்சுட்டு உங்கள பார்க்குறாங்க. நீங்க அப்படியே சிரிச்சுக்கிட்டே ஒரு மாரி ஷை ஆயிட்டு அப்படியே லைட்டா மண்டைய சொறியிறீங்க. இப்போ அங்க இருக்கிற எல்லாருக்குமே செம்ம ஹாப்பி. அண்ட் தென் தேவங்கலாம் அப்படியே வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறான். அவ்வளோ ஹாப்பியா இருக்கு அவனுக்கு. இப்போ ஹோல் ஃபேமிலியும் உங்கள கூப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டல் கிளம்புது. கன்ஃபார்ம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு மாதிரி உங்களுக்கு ரொம்ப ஷை ஆகுது. ஐயோ! இதுக்கு தான் சொன்னேன் நம்ம சீக்கிரமா வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லி ஒரு மாரி யோசிச்சுட்டே வரீங்க. ஸோ இப்போ ஹாஸ்பிட்டல் போயிட்டு செக்கப் முடிச்சுட்டு நீங்க வெளிய வரீங்க. அங்க எல்லாரும் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க அப்படியே அவங்கள பார்த்துட்டு ஒரு மாதிரி முழிக்கிறீங்க. எல்லாரும் எஸ் ஆர் நோவா, எஸ் ஆர் நோவா அப்படின்ற மாதிரி உங்கள பார்த்துட்ருக்காங்க. இப்போ நீங்க ஒரு மாரி ஷை ஆயிட்டு, ஆமா அப்படின்ற மாதிரி ஹெட்ட வந்து ஆட்டிட்டு குனிஞ்சுக்கிறீங்க. ஸோ செம்ம ஹாப்பி ஆயிடுது எல்லாருக்குமே. ஸோ ஜிமினாலாம் தேவங்க ஹக் பண்ணி, "சாதிச்சுட்ட மச்சான்" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்து அங்க ஹாப்பியா இருக்காங்க. ஸோ ரொம்ப ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கு ஹோல் ஃபேமிலியும். இப்போ 2 பொண்ணுங்களோட லைஃப்புமே ஒரு மாதிரி கம்ப்ளீட் ஆக போகுது அப்படின்றத வந்து பேரண்ட்ஸ் யோசிக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியா அவங்கள அப்படியே வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. தென் அவங்க வந்து அவனோட அம்மாவுக்கு கால் பண்ணி சொல்றான். அவங்களுக்குமே ரொம்ப ரொம்ப ஹாப்பி.
ஸோ இப்போது உங்கள் வீட்டில் தான் உங்களை வந்து உங்கள் அம்மா நான் வச்சு ஒரு 3 மந்த்ஸ் கிட்ட நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ தியாங்காவும் ஓகேன்னு சொல்லிடுறா. இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் தான் இருக்கீங்க. உங்கள் அம்மா உங்களை அவ்வளோ பார்த்து பார்த்து கவனிக்கிறாங்க. தியாங்குமே கொஞ்சம் கூட வந்து அதுக்கு சலிச்சவன் இல்லைன்ற மாதிரி அவன் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கேர் பண்ணுறான் அவங்கள. அவங்க கூடவே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறான். எல்லாமே எல்லாமே அவங்களுக்கு பார்த்து பார்த்து பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ இப்படியே போகவே இப்போது இன்னும் ஒரு 1.5 மந்த்தில் ஹோமியோட ஒய்ஃப்க்கு வந்து டெலிவரி ஆகுது. ஸோ பேபி பார்க்கணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஆசை. இப்போ தியாங்க கூப்பிட்டுட்டு நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறீங்க. இப்போ நீங்கள் அப்படியே உள்ளே போகிறீங்க. அங்கே தொட்டில்ல அழகான ஒரு கேர்ள் பேபி தூங்கிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே உள்ளே போயிட்டு ஹோபியோட ஒய்ஃப் கிட்ட ஒரு 5 மினிட்ஸ் பேசிட்டு அப்படியே அந்த பாப்பாவை தூக்குறீங்க. அது அவ்வளோ அழகாக இருக்குது. அதோட ஸ்கின் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. உங்களுக்கு அதை தூக்கும்போது ஒரு புதுவிதமான ஃபீல். ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. அந்த பிங்கிஷான அந்த குட்டி குட்டி ஹேண்ட்ஸு அண்ட் தென் அதோட லிப்ஸு, குட்டியான அந்த நோஸு, அந்த ஐ லேசஸே இல்லாத அந்த ஐஸு அதெல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப ஒரு மாதிரி மனசுக்கு ஏதோ ஒரு மாதிரியாக இருக்குது. லைக் டியர்ஸ் வருது உங்களுக்கு. ஸோ அப்படியே தூக்கி அதோட ஃபோர்ஹெட்டில் அப்படியே குட்டியாக கிஸ் வைக்கிறீங்க. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி உணர்வு பூர்வமாக அதை தூக்கி அதை வந்து ஃபீல் பண்ணுறீங்கன்றத அவங்களால உணர முடியுது. ஸோ அவனுமே உங்களோட பக்கத்தில் உங்கள் ஷோல்டரில் அப்படியே ஹேண்ட்ஸ் வைக்கிறான். லைக் நீங்கள் இப்போ ஒரு ஃபேமிலி மாதிரி வந்து அந்த சிச்சுவேஷனை வந்து ஃபீல் பண்ணிக்கிறீங்க. ரொம்ப ஒரு மாதிரி நல்லா இருக்குது. இப்போ கரெக்டாக அங்கே ஜோவும் ஜெமினாவும் வராங்க. நீங்கள் அப்படியே ஹாப்பியாக சிரிச்சுட்டே அவங்களையும் பார்க்குறீங்க. இப்போ ஜோக்கு நல்லாவே பெருசாகிடுச்சு ஸ்டொமக்கு. ரொம்ப ஒரு மாதிரி உங்களுக்கு ஆசையாகவும் இருக்குது அந்த பாப்பாவை சீக்கிரமே பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன இருந்தாலும் அது உங்கள் சிஸ்டரோட பாப்பா இல்லையா? ஸோ ஒரு மாதிரி ஈகர்லி வெயிட்டிங்காக இருக்குது உங்களுக்கு. இப்படி இருக்கவே இப்போ அவங்க 2 பேரும் உள்ளே வந்து பாப்பாவை அப்படியே அவங்களும் சேர்ந்தாப்புல கைப்பிடிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ 4 பேரும் நீங்கள் பாப்பாவோட நின்றுட்டுருக்கீங்க. ஹோபியும் என்டர் ஆகுறாரு. ஒரு மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது இந்த மூமெண்ட்ஸ் எல்லாம். இப்போ ஹோமி நீங்கள் 4 பேரும் குழந்தைய வச்சுட்டு நிற்கிறத பார்த்துட்டு அதை வந்து கிளிப் பண்ணி எடுத்துக்கிறாரு ரொம்ப அழகாக. இப்போ ஹோபி, நீங்கள் அண்ட் தென் அங்கே இருக்கிற ஜிமன்ஜோ, தயோங் எல்லாருமா ஒன்றா சேர்ந்து பாப்பாவை கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இருக்கவே பெட்டில் வந்து ஹோபியோட ஒய்ஃபும் ரொம்ப ஹாப்பியாக இதெல்லாம் ரசித்து பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி கம்ப்ளீட்டடாக ஒரு ஃபுல்ஃபில்டான ஒரு ஹாப்பியான ஃபேமிலியாகவே நீங்கள் எல்லோரும் இருக்கீங்க. ஸோ இதோட நான் இதை முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். ஸோ ஹாப்பி எண்டிங். ஓகேடா, இந்த எஃப்எஃப் எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ஈகர்லி வெயிட் பண்ணுவேன் உங்களோட கமெண்ட்ஸ்க்காக. அண்ட் இதே மாதிரி வேறு ஒரு நல்ல எஃப்எஃப்போட அவங்கள மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் மிஸ் யூ ஸோ மச். லவ் யூ ஆல். பை பாய்.